யோவான் 11 மார்த்தாளுடைய விசுவாசத்தை எடுத்துக்கொண்டு இயேசு கல்லறைக்கு போறாரு. கல்லறைகிட்ட போய் கல்லை புரட்டுனப்பதான் அவருடைய விசுவாசம் வெளிப்படுது. கல்லை புரட்டுனா நாருமேங்கிறார். நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறீங்க. உங்களுக்கு அற்புதம் செய்ய வந்தா என்ன சொல்றீங்க? ஐயா நாருமேங்கிறீங்க. ஆண்டு சொல்ல நாராது நாற்றத்தை நறுமணமாய் மாற்றுகிறவன் நானாக இருக்கிறேன். அந்த கல்லறை அருகே வந்து நின்றார். மார்த்தாள் பயந்தாள், மரியாள் பயந்தாள். என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. இயேசு அந்த கல்லறைக்கு அருகே நின்றார். சொன்னார், கல்லை புரட்டி தள்ளுன்னு சொன்னார். அற்புதம் நடக்க முடியாது, தடையா இருக்க கல்லை புரட்டி தள்ளு. கல்லை புரட்டுற வரைக்கும் அற்புதம் நடக்காது. வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு தடையா இருக்கக்கூடிய தடைக்கல் என்ன? கீழ்ப்படியாமை என்கிற கல், அவிசுவாசம் என்கிற கல், பயம் என்கிற கல், சந்தேகம் என்கிற கல். அந்த கல்லையெல்லாம் தள்ளு. புரட்டி தள்ளினா இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.